அமைச்சர் மா சுப்பிரமணியத்துக்கு உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. வணக்கம் நண்பர்களே. திமுகவில் மு.க. ஸ்டாலின் தொடங்கி அத்தனை அமைச்சர்களுமே நேர்மையின் சிகரங்கள் போலவே பேசுவார்கள். ஆனால் தற்போது அமைச்சரவையில் உள்ள அத்தனை பேருமே பல வழக்குகளில் சிக்கியுள்ளார்கள். ஏற்கனவே செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் அடுத்தபடியாக துரைமுருகன், கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, மூர்த்தி, தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பல அமைச்சர்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் சொத்து குவிப்பு வழக்குகளில் சிக்கியிருக்கிறார்கள். இந்த பட்டியலில் தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியமும் சேர்ந்திருக்கிறார். இவர் சென்னை மேயராக இருந்தபோது சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கப்பட்ட சிட்கோ நிலத்தை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றியிருக்கிறார். இதற்கு எதிராக மா சுப்பிரமணியத்தின் மீது போலி ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றுதல், கூட்டு சதி உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி போலீஸ் விசாரித்து வந்தார்கள். இந்த வழக்கு கடந்த வியாழக்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் மா சுப்பிரமணியமும் அவரது மனைவி காஞ்சனாவும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அதையடுத்து மீண்டும் நேற்று விசாரணைக்கு வந்தபோதும் அவர்கள் ஆஜராகவில்லை. இதன் காரணமாக கடும் கோபத்துக்கு ஆளான நீதிபதி ஜெயவேல் இந்த வழக்கை மே 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் கண்டிப்பாக இவர்கள் 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும், அப்படி இல்லை என்றால் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது எல்லா திமுக அமைச்சர்களுமே தங்களது ஆட்சி காலத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களின் சொத்துக்களை போலி ஆவணங்கள் மூலம் தங்களுக்கு பெயருக்கு மாற்றி மோசடி செய்து வந்துள்ளார்கள் என்பது உறுதியாகி வருகிறது. அடுத்த செய்தி. தமிழ்நாட்டில் 48,000 வெளிநாட்டு இஸ்லாமியர்களா? உளவுத்துறை கொடுத்த செய்தியால் அதிர்ச்சியில் உயர்நீதிமன்றம். அமித்ஷாவுக்கு பறந்த அவசர மெசேஜ். விசாரணை வளையத்துக்குள் திமுக அரசு. திமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே நாங்கள் அனைத்து ஜாதி மதத்தினருக்கும் பொதுவான அரசியல் செய்கிறோம் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தந்தை பெரியார் வழியில் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்துக்களுக்கு எதிராக அரசியல் செய்வதோடு சிறுபான்மையினர் என்று சொல்லப்படும் கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். முக்கியமாக முஸ்லிம்களை தங்களது முக்கிய வாக்கு வங்கியாக கருதும் திமுக அவர்கள் எந்த வகையிலும் தங்கள் மீது அதிருப்தி அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக திரைமறைவில் பல சீக்ரெட் சம்பவங்களை செய்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் ISIS போன்ற தீவிரவாதிகள் தாக்கினால் கூட அதை வெளியில் தெரியாமல் மறைக்கிறார்கள். அப்படி தெரிந்த அவர்கள் மீது தங்கள் நடவடிக்கை எடுத்தால் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் திமுக மீது கோபம் அடைந்து விடுவார்கள். இதனால் ஓட்டுகளை வேறு கட்சிக்கு போட்டு விடுவார்கள் என்று முழுக்க முழுக்க முஸ்லிம்களின் தவறுகளை இவர்கள் மூடி மறைத்து அவர்களை பாதுகாத்து வருகிறார்கள். இப்படி திமுக செய்து வரும் செயல்பாட்டினால்தான் பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட பல நாடுகளில் உள்ள இஸ்லாமியர்கள் தற்போது தமிழ்நாட்டை தேடி வந்து கொண்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் தமிழ்நாடுதான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான இடம். அங்குள்ள ஆளுங்கட்சியே இஸ்லாமியர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. அதனால் நமக்கு ஏற்ற இடம் தமிழ்நாடுதான் என்று இங்கு வந்து தஞ்சம் அடைபவர்கள் அதன் பிறகு வெளியேறுவதே இல்லையாம். அந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டில் 48,000 பாகிஸ்தான், வங்கதேசத்தை சார்ந்தவர்கள் இருப்பதாக உளவுத்துறை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம். ஆனால் இது குறித்து தமிழக அரசிடம் அவர்கள் விளக்கம் கேட்டபோது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் ஏற்கனவே வெளிநாட்டு இஸ்லாமியர்களை வெளியேற்றிவிட்டோம், சட்டவிரோதமாக தமிழக அரசு யாரையும் இங்கு வைத்திருக்காது என்று பதில் கொடுத்து விட்டார்களாம். என்றாலும் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டில் பல அதிர்ச்சி தரும் ஆதாரங்கள் இருந்ததால் தமிழக அரசு கொடுத்த விளக்கத்தை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லையாம். அதோடு தமிழ்நாட்டில் உள்ள வெளிநாட்டு இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்ட அடையாளத்துடன் இங்கே தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள், இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பதை அறிவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இந்த ரிப்போர்ட் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்ற நிலை மாறி தற்போது தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெளிநாட்டு முஸ்லிம்களை கொண்டு குடியேற்றி ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றும் முயற்சியில் திமுக ஈடுபடுவது போன்று தெரிகிறது. அந்த அளவுக்கு திமுகவை பொறுத்தவரை தங்களது வாக்கு வங்கி அரசியலுக்காக எப்படிப்பட்ட தேச விரோத செயலை செய்வதற்கும் தயாராகிவிட்டார்கள் என்பதையே இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில் உளவுத்துறை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த மனு தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சென்றிருப்பதால் அடுத்தபடியாக இது குறித்து அவர் அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த செய்தி. நாங்கள் வெளியேறினால் திமுக படுதோல்வி அடையும். மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த திருமாவளவன்.
தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அப்படியே இருந்தபோதும் எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவுடன் இணைந்திருப்பதால் மேலும் பல கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையப் போகிறார்கள். இதன் காரணமாகவே தற்போது இருக்கும் திமுக கூட்டணியை அதிமுக கூட்டணி வீழ்த்தி விடுமோ என்ற அச்சம் மு.க.ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சியில் மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் இதுகுறித்த பேச்சுவார்த்தையை மு.க.ஸ்டாலின் நடத்த தொடங்கியதிலிருந்தே திமுக கூட்டணிக்குள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறிவிடும் என்று வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார் திருமாவளவன். இதன் காரணமாகவே மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இப்போது இருக்கிற கூட்டணி அப்படியே தேர்தலை சந்தித்தால் தோல்வியடைந்துவிடும் என்பதற்காகத்தான் இன்னொரு கட்சியை உள்ளே இழுக்கிறோம். ஆனால் இன்னொரு கட்சியை இழுக்கும் போது ஏற்கனவே இருந்த ஒரு கட்சி வெளியேறினால் அதுவும் நமக்கு பாதிப்புதான் என்பதனால் ஏதாவது ஒரு வழியில் திருமாவளவனை சமரசம் செய்துவிட வேண்டும் என்று முயற்சித்து வருகிறார். ஆனால் இந்த நேரத்தில் திருமாவளவன் வெளியிட்ட ஒரு செய்தியில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் ஓட்டுகளே காரணமாக உள்ளது. அதனால் நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் கண்டிப்பாக அந்த கூட்டணி தோல்வியடைந்துவிடும். அதே சமயம் மு.க.ஸ்டாலின் எங்களை இழக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். அப்படி விடுதலை சிறுத்தை கட்சியை விட பாட்டாளி மக்கள் கட்சி தான் முக்கியம் என்று அவர் நினைத்தால் அது அவர் எங்களுக்கு செய்யும் பட்ச துரோகமாகிவிடும் என்று கூறியுள்ள திருமாவளவன் எங்களை ஏதாவது ஒன்று சொல்லி சமாதானப்படுத்த வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் திட்டமிடுகிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரை பாமக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்பது எப்போதோ எடுக்கப்பட்ட முடிவு. அதில் நாங்கள் எப்போதுமே உறுதியாக இருப்போம். அதனால் மு.க.ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வரும் முயற்சியை விட்டுவிட்டு வேறு ஏதேனும் கட்சிகளை கொண்டு வர வேண்டும். அதுவே இந்த கூட்டணி உடையாமல் இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதை விட்டுவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து தீருவோம் என்று அவர் இறங்கினால் நாங்கள் வெளியேறுவதை தவிர வேறு வழியே இல்லையே என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் திருமாவளவன். அடுத்த செய்தி. பாகிஸ்தான் பிரதமரை அலறவிட்ட மோடி. இந்தியாவின் அதிரடியால் உளவுத்துறை தலைமையகத்துக்கு ஓடிய பரிதாபம். பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க இந்தியா தயாராகிவிட்டதை உறுதிப்படுத்தும் விதமாக நாடு முழுக்க போர்க்கால ஒத்திகை நடத்துகிறது இந்தியா. இந்த செய்தி பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீஃபுக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைந்துள்ளாராம். அதனால் போர் ஒத்திகையை அடுத்து கண்டிப்பாக நம்மை தாக்குவார்கள் என்று பாகிஸ்தான் பிரதமர் பதறி போனாராம். இதன் காரணமாகவே அங்குள்ள உளவுத்துறை அமைப்பான ISI தலைமை அலுவலகத்துக்கு ஓடிச் சென்றுள்ளார். அங்கு சென்று பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விசாரித்திருக்கிறார். அப்போது இந்தியா போருக்கு தயாராகி விட்டார்கள். அதோடு முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்து விட்டார்கள். பாகிஸ்தானை வீழ்த்த வேண்டும், அதற்காக எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கலாம் என்று இந்திய பிரதமர் ஆணை பிறப்பித்து விட்டார். அதனால் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது இந்தியா படை தாக்கலாம் என்கிற தகவல் பாகிஸ்தான் பிரதமருக்கு உளவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இதன் காரணமாகவே உடனடியாக பாதுகாப்பை பலப்படுத்துமாறு உத்தரவு போடுங்கள். முக்கியத்துவம் வாய்ந்த அணுமின் நிலையங்கள் மீது அவர்கள் ஏவுகணை வீசிவிட்டால் மொத்த பாகிஸ்தானும் காலியாகிவிடும். அதனால் எப்படியாவது இந்தியாவின் தாக்குதலிலிருந்து பாகிஸ்தானை காப்பாற்றுங்கள் என்று முப்படைகளுக்கும் பாகிஸ்தான் பிரதமர் கோரிக்கை வைத்துள்ளாராம். அதோடு தங்களது நட்பு நாடுகளை அணுகி போரை தடுத்து நிறுத்த சமாதான பேச்சுவார்த்தை உதவி செய்யுமாறும் கோரிக்கை வைத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீவிரவாதிகள் முகாமை தாக்க இந்தியா பயன்படுத்திய முக்கிய ஆயுதம் குறித்த தகவல் வெளியானது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு நேற்று இரவு இந்திய ராணுவம் சரியான பதிலடி கொடுத்துள்ளது. பாகிஸ்தானில் அமைந்துள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணை தாக்குதலில் லஷ்கர்-இ-தொய்பாவின் தலைமையிடமான முரித்கே தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மசூத் அசாரின் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் தலைமையிடமும் தகர்த்து எரியப்பட்டிருக்கிறது. மேலும் பயங்கரவாத முகாம்களை தாக்குவதற்கு ரபேல் ஜெட் விமானங்கள், ஸ்கால்ப் ஏவுகணைகள், ஹேமர் குண்டுகளை இந்திய ராணுவம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறது. இதில் ஸ்காப் ஏவுகணைகள் 250 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரங்களை கூட துல்லியமாக கணித்து தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. அந்த வகையில் இந்த தாக்குதலில் பிரான்சிலிருந்து இந்தியா வாங்கிய ஹேமர் குண்டுகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த குண்டுகள் தான் பயங்கரவாத முகாம்களை அடையாளமே தெரியாத அளவுக்கு தரைமட்டமாக்கியுள்ளன.